பாரம்புரின்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது. அந்த இடத்துல மஞ்சோத் தன்னோட மனைவி ரிச்சாவோட வாழ்ந்து வந்தாரு. மஞ்சோத் கிராமத்துல மரங்களை வெட்டி ஜனங்களுக்கு வீடு கட்டுவாரு. அப்புறம் அதை பழுது பார்க்கவும் செய்வாரு. மஞ்சோத் மனசளவுல ரொம்ப தூய்மையானவர். கிராமத்து ஜனங்க எல்லாரும் அவர் மேல நிறைய மரியாதை வச்சிருந்தாங்க. மக்களோட வீடு கட்டும்போது சந்தோஷம் கிடைக்கிறதில்ல, அந்த சந்தோஷம் வேற எந்த வேலையிலும் கிடைக்கிறதில்ல. ஆமா, நல்லா தான் இருக்கும். மழை காலத்துல கூட உங்களுக்கு நிறைய வேலை கிடைக்குதுல்ல, அதனாலதான் நீங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க. நிறைய வேலை இருக்குதான். ஜனங்களோட வீடை மழையிலிருந்து காப்பாத்துறதும் ஒரு வேலை தானே. நீங்க தான் மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா கிராமத்து ஜனங்க கொஞ்சம் கூட நல்லவங்களா இல்ல. தினமும் ஒவ்வொரு வீட்லயும் திருட்டு நடக்குது. ஜமீன்தார் தலைவரை பார்த்து பொறாமப்படுறது, ஒருத்தர் பொறாமப்பட்டுக்கிறது, ஜனங்க முதுகுக்கு பின்னாடி தப்பா பேசுறது, இதானே இந்த கிராமத்துல நடக்குது. அட, எல்லாருமே தப்பா பேசுறாங்கன்னா அதுக்கு அர்த்தம் நாமளும் அவங்கள பத்தி தப்பா பேசணும்னு இல்லை. சரி விடு, நான் இப்ப கிளம்புறேன். நான் இன்னைக்கு தலைவரோட புது வீடு கட்ட போகணும். மஞ்சோத் கோடாரியை எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள போனாரு. அப்புறம் மரத்தை வெட்ட ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்னைக்கு நாள் முழுக்க இந்த மரத்தை வெட்டுறதுலேயே போயிடும் போல இருக்கே. சீக்கிரமா இந்த மரக்கட்டைகளை எல்லாம் வெட்டி அப்புறம் தலைவரோட புது வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கணும். அந்த காட்டுல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஆகாயத்துல இருந்து ஒரு மனிதர் கீழே வந்தாரு. அவருடைய இடது கையில ஒரு சின்ன மேகம் இருந்தது. சரி, நீங்க யாரு? நான் யாரா இருந்தாலும் அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ, நான் மழையிலிருந்து வந்திருக்கேன். அப்புறம் இந்த கிராமத்தில் சீக்கிரம் வெள்ளம் வரப்போகுது. அதனால யாராலையும் வீட்லேயும் இருக்க முடியாது, வீட்டுக்கு வெளியவும் இருக்க முடியாது. நிலத்துல கால் வைக்கிற அளவுக்கு ஒரு மனுஷன் இந்த கிராமத்தில் இருக்க முடியாது. ஆனால் ஏன் அப்படின்னா எல்லாரும் இறந்துருவாங்களா? இந்த கிராமத்து ஜனங்களோட பாவ மூட்டை பெருசாயிடுச்சு. இங்கே இருக்கிறதுலே நீ மட்டும்தான் ரொம்பவே நல்ல மனசுடையவனாக இருக்க. நான் இப்போ உன்கிட்ட சொல்ல போகிற விஷயத்த கவனமாக கேளு. ஒரு பெரிய படகை தயார் பண்ணிக்கோ. அந்த படகுல எவ்வளோ பேரால் உட்கார முடியுமோ அவ்வளோ மக்களை அதுக்குள்ளே ஏற்றி உட்கார வச்சுக்கோ. என்னோட கையில் ஒரு மேக துண்டு இருக்கு. இது சீக்கிரமாகவே கருப்பு மேகமாக மாறிடும். அப்புறம் சுனாமியால் இந்த கிராமத்தை அது கூடவே கூட்டிகிட்டு போயிடும். ஆனால் என்னால் இவ்வளோ பெரிய படகை இவ்வளோ சீக்கிரமாக எப்படி செய்ய முடியும்? மழை மூலமா வந்திருக்கிற அந்த மனிதர் மஞ்சோத் கையில ஒரு பெரிய தங்க கோடாரியை கொடுத்தாரு. இதை பயன்படுத்தினா ஒரே தடவையில மரத்தை வெட்ட முடியும். இந்த ஆயுதத்தை கண்டிப்பா உன்னால தான் பயன்படுத்த முடியும். இதை கையில் எடுத்தாலே உனக்கு ரொம்ப பலசாலியான மனுஷனோட சக்தி கிடைச்சிடும். போ, நான் உனக்கு சொன்ன அந்த வேலையை முழுமையாக்கு. மஞ்சோத் தலைவர்கிட்ட போய் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னாரு. இதுதான் விஷயம்னா நீ சீக்கிரமாகவே படகு கட்ட ஆரம்பிச்சிரு. நான் கிராமத்தில் எல்லாரையும் எச்சரிச்சிட்டு வரேன். அப்புறம் அவங்களுக்கு இந்த செய்தியை சொல்கிறேன். ஆனால் அங்கே மழை நிற்கிற மாதிரியே தெரியல. மஞ்சோத் காட்டுக்குள்ள போனாரு. அப்புறம் அந்த கோடாரியால மரங்களை வெட்ட ஆரம்பிச்சாரு. மஞ்சோத் பெரிய படகை செய்ய ஆரம்பிச்சாரு. அப்புறம் இன்னொரு பக்கம் தலைவர் பஞ்சாயத்தை கூட்டி கிராமத்து மக்களை வர வச்சாரு. அவங்க கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னாரு. அது சரி, இந்த தலைவர் இப்ப புதுசா ஒரு கதையை எடுத்துட்டு வந்துட்டாரா? நீங்க சொல்றது எதையுமே நான் நம்ப போறது இல்ல. இது ஒன்றும் நாடகம் இல்லை, இது உண்மைதான். நீயே உன் கண்ணால் பார்த்துக்கிட்டு தானே இருக்க. மழை கொஞ்ச நாளாவே நிற்கவே மாட்டேங்குது. இன்னும் ஒரு வாரம் இப்படியே போனால் இந்த கிராமம் மொத்தமும் தண்ணிக்குள்ளே மூழ்கிடும். கிராமத்து ஜனங்க தலைவர் சொன்னதை கேட்டுக்கிட்டாங்க. ஆனா ஜமீன்தார் அம்மா அந்த படகுல உட்காரத்துக்கு மறுத்துட்டாங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறமா மஞ்சோத் ஒரு பெரிய படகை செஞ்சாரு. ஜமீன்தார் அம்மாவை தவிர தலைவர் அப்புறம் கிராமத்து ஜனங்க அந்த கப்பல்ல ஏறிட்டாங்க. அந்த கிராமமே வெறிச்சோடி போயிடுச்சு. அப்புறம் ஒரு பெரிய ஆளை கிராமத்துக்குள்ள நுழைஞ்சது. பாருங்க பாருங்க, தண்ணியோட பெரிய ஆளை மொத்த கிராமத்தையும் அழிக்கிறதுக்கு வந்துகிட்டு இருக்கு. ஆனால் இதுக்கெல்லாம் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நாம தான் இப்போ படகுல இருக்கோமே. ஜமீன்தார் அம்மா அந்த கப்பலை நோக்கி வந்தாங்க. ஐயோ இருங்க, எனக்கா கொஞ்சம் இருங்க, என்னை விட்டுட்டு எங்கே போறீங்க?
மஞ்சோத் ஜமீன்தார் அம்மாவையும் அந்த கப்பலில் ஏற்றிக்கிட்டாரு. அப்புறம் சுனாமி மொத்த கிராமத்தையும் தனக்குள்ள உள்வாங்கிக்கிச்சு. நல்ல வேளை நான் இப்படிங்கிறதுக்குள்ளே தப்பிச்சேன். ஜமீன்தார் அம்மா அந்த கப்பலை பார்த்தாங்க. அப்படியே ஆச்சரியத்தில் முழுகிட்டாங்க. ஓ, இந்த கப்பல் எவ்வளோ பெரிய கப்பல்! ஆனால் இங்கே எதுக்காக இவ்வளோ மரங்களை கொண்டு வந்து வச்சுருக்கீங்க? மஞ்சோத் கிராமத்து ஜனங்கக்கிட்ட என்ன சொன்னார்னா, கிராமத்து மக்களே கவனமாக கேளுங்க. இந்த மரங்களை எல்லாம் நான் உங்களுக்காக தான் பாதுகாப்பாக எடுத்து வச்சிருக்கேன். என்கிட்ட உங்கள் எல்லாருக்காகவும் இந்த படகுல வீடு கட்டுறதுக்கான நேரமே இல்லாமல் போச்சு. சரி மஞ்சோத், நீ மட்டும் இல்லைன்னா எங்கள் நிலைமை என்ன ஆயிருக்கும்? எல்லாரோட வீடையும் நம்ம அற்புதமாக கட்டி முடிக்கலாம். வீட்டில் இருக்கிற குடும்பத்து ஆளுங்க கூட சேர்ந்துக்கிட்டு உங்கள் வீடை நீங்கள் கட்டிக்கோங்க. ஆமாம், ஒருவேளை உங்கள் வீட்டில் ஆளுங்க கம்மியாக இருந்தாங்கன்னா நீங்கள் உங்களுக்காக சின்னதாக வீடை கட்டிக்கோங்க. ஒருவேளை நிறைய பேர் இருந்தாங்கன்னா அப்போ பெரிய வீடை கட்டிக்கோங்க. நிச்சயமாக கூடாது. எனக்கு அதிகமான இடம் இந்த கப்பலில் வேணும். கிராமத்தில் எனக்கு இடம் அதிகமாக இருந்தது. வாய முடுங்கம்மா, இது ஒன்றும் கிராமம் கிடையாது. நீங்கள் நினச்ச மாதிரி செய்யறதுக்கு எந்த உரிமையில் நீங்கள் பெரிய வீடு கேட்குறீங்க? மஞ்சோத் என்ன சொல்கிறாரோ அப்படித்தான் நடக்கணும். ஆமாம் ஆமாம், இப்போவும் நீ ஒன்றும் ஜமீன்தார் கிடையாது, ஒரு சாதாரண மனுஷி தான், அதுவும் எங்களை மாதிரி. எல்லாரும் அவங்களுக்குன்னு ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ஜமீன்தார் அம்மா அவங்களுடைய சுயரூபத்தை அவங்களால மறைச்சிக்க முடியல. ஒரு காலம் இருந்தது, என்கிட்ட அளவுக்கு அதிகமான பணமும் சொத்துக்களும் இருந்தது. நிலத்துக்கு எந்த குறவும் இல்லாமல் இருந்தது. வயல்ல விவசாயமும் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரும் என்கிட்ட மரியாதையாக நடந்தாங்க. இது எல்லாமே ஒரே நிமிஷத்துல என் கையை விட்டு போயிடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த சுனாமி தான். இப்போ எல்லாரும் அந்த மஞ்சோத்தையும் அந்த தலைவரையும் தான் மதிக்கிறாங்க. நான் இதுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும். அப்போதான் ஜமீன்தார் அம்மாவோட பழைய வேலைக்காரன் வீரு அவங்க கிட்ட வந்தான். வா வீரு வா, என்ன ஆச்சு? இந்த கப்பலில் வந்ததுக்கு அப்புறமா நீ என்னை பார்க்கவே வரல. வேலை எதுவும் செய்ய விருப்பம் இல்லையா? சரி சொல்லு, இந்த மஞ்சத்தோட கோடாரி கதை என்னது? ஆமாம், மஞ்சோத் கிட்ட ஒரு கோடாரி இருக்கு. அதனால் அவனுக்கு பலசாலிகளோட சக்திகள் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு விஷயமும் பார்த்தேன். அவன் அந்த கோடாரியால் மரங்களை வெட்டும்போது அப்போ அந்த மரம் மறுபடியும் வளர்ந்துடுது. அப்புறம் பழங்களும் கொடுக்க ஆரம்பிக்குது. அப்புறம் முதலாளியம்மா, நான் வேலையை பற்றி பேசணுன்னா நான் உங்களுக்காக இனிமே எப்பவும் வேலை செய்ய மாட்டேன். இப்படி சொல்லிட்டு வீரு அந்த இடத்த விட்டு போயிட்டான். அப்புறம் இன்னொரு பக்கம் தலைவரும் மஞ்சோத்தும் அந்த கப்பல்ல எல்லாருக்கும் சரிசமமான வீடை கட்டினாங்க. ஜமீன்தார் அம்மாவுக்கும் ஒரு வீடு கிடைச்சது. அது ஒருத்தர் தங்குற அளவுக்கு மட்டுமே இருந்தது. மாட்டேன், நான் இங்க இருக்கவே மாட்டேன். என்னோட வீடு இதை விட பெரிய வீடு. இந்த வீட்டில் ஒரு ஆள் மட்டும்தான் இருக்க முடியும். எனக்கு எல்லாம் திரும்பி கிடைச்சாகணும். நான் அந்த மஞ்சோத் கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சுப்பேன். மஞ்சோத்தும் தலைவரும் கப்பல்ல இருந்த மீத மரங்களை வெட்டிட்டு இருந்தாங்க. அப்பதான் ஜமீன்தாரம்மா கையில லட்டுவை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்தாங்க. தலைவரையா, அப்புறம் மஞ்சோத், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கும் இந்த கிராமத்து ஜனங்களுக்கும் உதவி செஞ்சதுக்கு, எனக்கு புது வீடு கொடுத்ததுக்கும் நன்றி. இந்தாங்க, நான் உங்களுக்காக லட்டு கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க, சாப்பிடுங்க. அற்புதம். இன்னைக்கு இந்த படகு கிராமத்தில் ஒரு புது சந்திரன் எப்படி வந்துச்சு? உங்களை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு சந்தோஷம்னா எனக்கும் சந்தோஷம்தான். கொடுங்க, லட்டுவை கொடுங்க. தலைவரும் மஞ்சத்தும் அந்த லட்டுவை சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே அவங்க கீழே விழுந்துட்டாங்க. அப்புறம் அவங்க ஆழ்ந்த நித்திரையில தூங்கினாங்க. அப்புறம் ஜமீன்தார் அம்மா மஞ்சோத்தோட கோடாரிய திருடிட்டாங்க. அதை எடுத்துக்கிட்டு தான் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்பதானே இருக்கு கதையே. நான் என்னுடைய வீட்டை இந்த கப்பல்லையே பெரிய வீடா கட்டுவேன். அதுக்கப்புறம் என்னுடைய அதிகாரம் மறுபடியும் நடக்கும். கிராமத்துல ஜனங்க மறுபடியும் என்ன மதிக்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் எனக்கு கீழே வேலை செய்வாங்க. ஜமீன்தார் அம்மா அந்த கோடாரியை கையில் எடுத்தாங்க. இந்த கோடாரி ரொம்பவே சக்தி வாய்ந்ததாமே. இதை தொட்டதுமே எனக்கே ஒரு புது பலம் கிடைச்ச மாதிரி இருக்கு. இப்பதான் இருக்கு. இந்த கோடாரியோட பலத்தால நான் அடுத்தவங்க வீட்டையும் பறிக்க ஆரம்பிப்பேன். ஜமீன்தார் அம்மா அக்கம் பக்கத்துல இருந்த வீடு எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க. அப்புறம் அந்த வீட்டு மரங்களை எடுத்து தனக்குன்னு ஒரு புது அரண்மனையை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் தலைவரும் மஞ்சோத்தும் கண் விழிச்சு பார்த்ததும் அந்த கிராமத்தோட நிலைமையே மாறிடுச்சு. அந்த கப்பல்ல ஜமீன்தார் அம்மாவோட அரண்மனை இருந்தது. தலைவரும் மஞ்சோத்தும் ஜமீன்தார் அம்மாவை போய் பார்த்தாங்க. ஜமீன்தார் அம்மா, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?
நேரத்தை உங்களுக்கு சாதகமாக்கிக்கிட்டீங்களா? இப்போ இது உங்கள் சுயநலத்துக்காக வேலை செய்கிற நேரம் கிடையாது. என்னோட கோடாரியை என்கிட்ட இருந்து திருடிட்டீங்க. அது என்னோட கோடாரி. அதை என்கிட்ட திரும்ப கொடுத்துருங்க. மாட்டேன். மழை வழியா வந்த மனிதர் தான் இந்த கோடாரி என்கிட்ட கொடுத்தாரு. அப்புறம் அவர் சொன்னாரு, இதை நான் எனக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக்கலான்னு சொன்னாரு. நான் இந்த கப்பலில் ஒரு காலத்தில் என்கிட்ட எனக்கு சொந்தமாக இருந்தது எல்லாமே செய்யப்போகிறேன். வழிவிடுங்க, எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஜமீன்தார் அம்மா அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. போய் இந்த ஜமீன்தார் அம்மா சொல்கிறது எல்லாமே போய். அது என்னோட கோடாரி தான். எனக்கு தெரியும் மஞ்சோத். அப்புறம் எனக்கு நம்பிக்கை இருக்கு. யார் உனக்கு இந்த கோடாரியை கொடுத்தாங்களோ அவர் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாரு. அப்புறம் அவரே ஜமீன்தார் அம்மாவுக்கு அவங்க செஞ்சதுக்கான தண்டனையும் கொடுப்பாரு. அப்போதான் வானத்தில் மின்னல் இடிக்க ஆரம்பிச்சது. மேகங்கள்லாம் கருப்பு நிறத்தில் மாறிச்சு. அப்புறம் மழை மூலமாக வந்த அந்த மனிதர் மறுபடியும் கையில் தன்னுடைய மேகங்களோட அந்த இடத்துல தோன்றினாரு. எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. நான் இந்த கோடாரியை மஞ்சோத்துக்கு தான் கொடுத்தேன். ஆனால் இப்போ இது எனக்கு ஒரு பேராசை பிடிச்சவங்க கையில் ஏன் தெரியுது? உன் கிராமமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. ஆனாலும் நீ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கலல்ல. போ, உன்னோட பெரிய வயலையும் வீட்டையும் நீயே எடுத்துக்கோ. அதை தான் ஆசைப்படுற. இப்போ நானும் பார்க்குறேன். உனக்கு சொந்தமான எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போற? ஆனால் என்னோட வீடும் நிலமும் கிராமத்தில் இருக்கு. இப்போ அந்த கிராமமே தண்ணியில் நிறைஞ்சிருக்கு. ஜமீன்தார் அம்மா கையில் இருந்த அந்த கோடாரி மறைஞ்சு போயிடுச்சு. அப்புறம் அவளை அந்த மழை மனிதர் கப்பலை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு. மறுநாள் காலையில் மஞ்சோத்தோட வீட்டில் அந்த கோடாரி இருந்தது. தலைவரும் மஞ்சோத்தும் கிராமத்தில் மறுபடியும் எல்லாரோட வீட்டையும் சரிசமமாக கட்டினாங்க. அப்புறம் எல்லாரும் அதுக்கப்புறம் சந்தோஷமாக அந்த கப்பல் கிராமத்தில் வாழ்ந்து வந்தாங்க. கம்லிப்பூர்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது. கம்லிப்பூர் கிராமத்தை சேர்ந்த ஜனங்க எப்பவும் ரொம்ப சந்தோஷத்தோட ஒவ்வொரு நொடி பொழுதையும் கழிச்சாங்க. அவங்களுடைய அந்த கிராமத்துல எந்த ஒரு பொருளுக்கும் எந்த ஒரு குறையும் இல்லாம இருந்தாங்க. ரொம்ப நாளா கிராமத்துல எந்த ஒரு நிகழ்ச்சியும் நடக்கவே இல்லை. நாம ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். அப்படி என்ன பண்ணுறது? அப்போ தானே ரோனக்கை இங்கே கூப்பிட முடியும். அங்க பாரு, அங்க ரோனக் அண்ணன் வந்துட்டாரு. அவரு சின்ன வயசுல நகரத்துக்கு ஓடி போயிட்டாரு. போய் ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். வா, அங்க போய் பார்க்கலாம். அவர் எதுக்கு கிராமத்துக்கு வந்திருக்காரு? 2 பேரும் சேர்ந்து ரோனக் கிட்ட போனாங்க. அப்புறம் அவரை ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில அவங்க பார்த்தாங்க. அவரோட கையில துணி மூட்டை கட்டி வச்சிருந்தாரு. கூட அவருடைய மனைவி, அப்புறம் 2 சின்ன சின்ன குழந்தைங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு ரோனக் கிட்ட கேட்டாங்க, நீங்க அதே ரோனக் தானே? சின்ன வயசுல இந்த கிராமத்தை விட்டுட்டு ஓடி போனவரு? ஆமா அண்ணன், நான் அவனே தான். சின்ன வயசுல கிராமத்தை விட்டு ஓடினது. நான் சின்ன வயசில் இருக்கும்போது என்னோட அம்மாலாம் உங்களை சொல்லி தான் எங்கள் எல்லாரையும் எப்பவும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் தான் படிப்புலையும் விளையாட்டுலையும் சூப்பரு அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு இந்த நிலைமை உங்களுக்கு எப்படி வந்தது? இதெல்லாம் பேசுறதுக்கு இது சரியான நேரம் இல்லை. என்னோட பசங்களும் மனைவியும் ரொம்ப நாளா பசியோட இருக்காங்க. நாங்க 400 கிலோமீட்டர் நகரத்துல இருந்து நடந்தே வந்துகிட்டு இருக்கோம். உங்களால முடிஞ்சா எங்களுக்கு 2 வேளை அரிசி கொடுங்க. நான் திரும்பவும் உங்களுக்கு கொடுத்துடுறேன். நீங்க உங்களோட பழைய வீட்டுக்கு போங்க. அப்புறம் சாப்பிட தேவையான பொருட்களுக்கெல்லாம் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நம்ம தலைவர்கிட்ட கேட்டுட்டு நான் உங்க வீட்டுக்கே எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பெரியண்ணே. ராணோக் அவங்க 2 பேர்கிட்டயும் பேசிட்டு தன்னோட பழைய வீட்டுக்கு பார்க்க போனா அது ரொம்பவே பழமையடைஞ்ச வீடா இருந்தது. அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. என்னங்க, நாம நகரத்தை விட்டு எதுக்காக ஓடி வந்தோன்ற விஷயத்த ஏன் அவங்க கிட்ட நீங்க சொல்லல? அப்புறம் இந்த கிராமத்து ஜனங்க நமக்கு எவ்வளவு நாளைக்கு தான் உதவி செய்வாங்க? நாம நமக்குன்னு ஏதாவது செஞ்சு தானங்க ஆகணும். நான் அவங்க கிட்ட என்ன சொல்றது? அது நகரத்துல கடன் அதிகமானதால அங்கிருந்து ஓடி வந்துட்டோன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொன்னா நமக்கு கிடைக்கிற 2 வேளை அரிசியும் கிடைக்கவே கிடைக்காது. நீங்க சொல்றதும் சரிதாங்க. யார்கிட்டயும் நீங்க எதுவும் சொல்லாம இருக்கிறதாங்க நல்லது. மறுநாள் ரவுனக் என்ன பண்ணாருன்னா அந்த கிராமத்தை சேர்ந்த தலைவரை போய் பார்த்தாரு. அவருடைய விஷயங்கள் பத்தி எல்லாத்தையும் அவர்கிட்ட சொன்னாரு. நீ நகரத்துக்கு போறத பத்தி கவலைப்படாத. அதான் இங்க வந்துட்டல்ல, இங்கேயே உன்னோட வியாபாரத்தை ஆரம்பி. பாரு, கிராமத்து ஜனங்க சந்தோஷமா இருக்காங்க. சுத்தமான காத்து, இயற்கை காய்கறிகளை சாப்பிட்டு இங்கேயே சந்தோஷமா இரு. உன்னோட மனைவிக்கும் அப்புறம் குழந்தைங்களுக்கும் கஷ்டத்தை கொடுக்காத. நீங்க சரியா சொன்னீங்க தலைவரே. நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன். நகரத்துலயும் நான் பானிபூரி செஞ்சு அதை வித்துக்கிட்டு தான் இருந்தேன். பானிபூரியா? அப்படின்னா என்ன? இந்த பேரை நான் முதல் தடவையா கேட்கறேனே. நான் கோல்கப்பையை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். என்னோட மனைவி ரேணுகா கோல்கப்பே அருமையா செய்வா. அப்புறம் நான் சிட்டி தெருக்கல்ல ரிக்ஷா ஓட்டிக்கிட்டு இருந்தேன்.
இப்போ ரிக்ஷாக்கு என்ன அவசியம்? நீ ஒரு வேலை பண்ண, இங்கேயே கோல்கப்பேவை செஞ்சு விற்க ஆரம்பி. அதனால உனக்கு கொஞ்சம் வருமானமும் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்புறம் கிராமத்து ஜனங்களுக்கு கோல்கப்பேவை சாப்பிட்ட நிம்மதியும் கிடைக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே ரவுனக்கும் அவரோட மனைவியும் 2 பேரும் சேர்ந்து பானிபூரி செஞ்சு விக்கிற கடை ஒன்ன திறந்தாங்க. கொஞ்சமா இடம் நமக்கு இருந்துச்சு, அதை நம்ம எப்படியோ வாடகைக்கு விட்டு இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டோம். இனிமே கடவுள் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். ரவுனக் பானிபூரி வண்டி கடைய அப்பதான் திறந்தாரு. உடனே அந்த கடைக்கு ஆட்டோக்காரர் சச்சின் வந்தாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, ரோனக் அண்ணன், கடையை திறந்துட்டீங்களா? ஆனால் உங்கள் முகத்தில் கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லவே இல்லையே. அட என்ன சொல்றது, கடையை திறந்து முழுசா 1 மணி நேரம் ஆச்சு, ஆனா யாருமே இங்க வரவே இல்லையே. இந்த பானிபூரியை எவ்வளோக்கு தரீங்க? ஒரு பிளேட்ல 5 இருக்கும், வெறும் 10 ரூபா தான். அப்படியா? அப்படின்னா எனக்கு ஒரு பிளேட் கொடுங்க. ரவுனக் சச்சினுக்கு பானிபூரி பரிமாறிக்கிட்டு இருந்தாரு. 2 பானிபூரிய அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சச்சின் என்ன சொன்னாருன்னா, இது அமிர்த மாதிரி இருக்கே. இந்த ஜனங்களுக்கு அறிவே இல்லை, யாரும் உங்ககிட்ட வந்து பானிபூரி சாப்பிட மாட்டாங்களே. நான் ரிக்ஷாவில் போய் சுற்றி சுற்றி எல்லாருக்கும் இந்த விஷயத்தை பற்றி சொல்லுவேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மனசு இருக்கு, அதனால தான் இப்படி பண்றீங்க. இப்படியே இன்னும் சில நாள் கடந்து போச்சு. ரவுனக் ரேணுகாவோட பானிபூரி வண்டி கடையில வியாபாரம் நடக்க ஆரம்பிச்சது. அப்பதான் தலைவர் ஐயா வந்து அவங்கள பார்த்தாரு. அப்புறம் அவங்க கிட்ட சொன்னாரு, உனக்கு தெரியுமா ரோனக், உன்னை என்னோட வீட்டுக்கு எதுக்காக வர சொன்னேன் தெரியுமா? எதுக்கு தலைவரே? நானும் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். உன்னோட பானிபூரி ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. எனக்கு நீ ரொம்ப அதிகமாக பானிபூரிகளை செய். அப்புறம் இன்னைக்கு அதை பக்கத்து கிராமங்களை எல்லாம் விற்று அப்புறம் மக்களுக்கு சாப்பிட கொடுத்து என் கூட வர பெரிய ஆளுங்களுக்கும் இதை அறிமுகப்படுத்து. நீங்கள் எங்கள் குடும்பத்துக்கு சரியான நேரத்தில் உதவி பண்ணுறீங்க. அதுவும் நான் நகரத்திலேருந்து கஷ்டப்பட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களுக்காக நான் இதை கண்டிப்பாக செய்வேன். ஆனா நமக்கு பணம் எங்கிருந்துங்க வரும்? நாம இத்தனை பானிபூரியை எப்படிங்க செய்ய முடியும்? நம்ம செஞ்சு தான் ஆகணும். நான் அவருக்கு அதுக்காக வாக்கு கொடுத்துட்டேனே. நாம நம்மளோட அந்த சின்ன நிலத்தை வித்தே ஆகணும். அந்த நிலத்தை தான் நம்ம ஏற்கனவே அடகு வச்சுட்டோமேங்க. ஏதாவது ஒரு வழி கிடைக்கும், நீ கவலைப்படாத. ரவுனக் அவர்கிட்ட இருந்த அந்த நிலத்தையும் வித்துட்டாரு. அப்புறம் நிறைய பானிபூரிகளை செஞ்சு அவர் தயார் பண்ணிட்டாரு. அப்புறம் தலைவர்கிட்ட என்ன சொன்னாருன்னா, வாங்க தலைவரே, நான் எல்லா பானிபூரிகளையும் செஞ்சு முடிச்சு உங்க வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டேன். அது என்னோட பணம். என்ன பணம் கேட்குற? நான் எப்போ உனக்கு பணம் தரேன்னுலாம் சொன்னேன்? விளையாடாதீங்க தலைவரே, நான் என்னோட மீதி இருந்த அந்த சின்ன நிலத்தையும் வித்துட்டேன். அதனால தான் நான் உங்ககிட்ட பணம் கேட்குறேன். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா என்ன? நான் உனக்கு ஒரு பைசா கூட தரமாட்டேன். கிளம்பு இங்க இருந்து. இப்படி சொன்னதுமே தலைவரோட அடியாட்கள் 2 பேர் வந்துட்டாங்க. அப்புறம் ரவுனக்க ரோட்டோரத்துல தள்ளி விட்டுட்டாங்க. அவங்க பண்ணது ரொம்பவே அநியாயங்க. இனிமே நாம சாப்பாட்டுக்கு தடுமாற ஆரம்பிச்சிடுவோம். இப்ப நம்ம பசி பட்னியோட சாக வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. இந்த கிராமத்துல என் மனசே நொந்து போச்சுங்க. ரவுனக்குக்கும் தலைவருக்கும் ஏற்பட்ட பிரச்சனை கிராமம் முழுக்க தெரிஞ்சதுனால யாருமே ரவுனக் கிட்ட பானிபூரி வாங்கவே இல்லை. அப்பதான் சச்சின் வந்து ரவுனக் கிட்ட சொன்னாரு, நான் ஒரு முக்கியமான வேலைக்காக நகரத்துக்கு போயிட்டு இருக்கேன். என்னோட ரிக்ஷாவை உங்கள் வீட்டுக்கு வெளியே வச்சுட்டு போகிறேன். இந்த கிராமத்தில் உங்களுக்கு மட்டும்தான் ரிக்ஷாவை எப்படி ஓட்டணும்னு தெரியும். உங்களுக்கு ஓகேனா நான் இதை கொஞ்சம் பயன்படுத்திக்கிட்டுமா? தாராளமாக. நான் அடுத்த மாதம்தான் வருவேன். அது வரைக்கும் நீங்கள் இதில் சவாரி ஓட்டுங்க. நீங்களும் கொஞ்சம் பணம் சம்பாதிப்பீங்க. அப்புறம் பக்கத்து கிராமத்து ஜனங்களுக்கு உங்களை பற்றின விஷயங்களும் தெரிய வரும். சச்சினோட ஆட்டோ கிடைச்ச உடனே ரவுனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்ப ரேணுகா அவருக்கு ஒரு யோசனை சொன்னா, என்னங்க, நாம இந்த ஆட்டோவில் பானிபூரியை எடுத்துட்டு போய் கிராமம் கிராமமா வியாபாரம் பண்ணலாங்க. நமக்கு அதனால நிறைய லாபம் கிடைக்கும். நானும் இதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ரவுனக் ரேணுகாவோட சேர்ந்து அந்த ஆட்டோவில் கிராமம் கிராமமா அவங்க சுத்தி அவங்க செஞ்ச பானிபூரிய வியாபாரம் பண்ணாங்க. கொஞ்ச நாள்லயே ரவுனக்கும் ரேணுகாவும் 2 பேரும் ஆட்டோ பானிபூரிக்காரங்கன்ற பேர்ல பிரபலமாயிட்டாங்க. ஒரு வாரத்திலேயே நாம அடகு வச்சிருந்த நிலத்தை திருப்பிட்டோம். இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஆட்டோக்காரர் தான். அவர் நமக்கு ஆட்டோ கொடுத்து உதவி செஞ்சிருக்காரு. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் எப்பவும் கடனை பார்த்து பயந்து ஓடிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு எனக்கு உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி இருக்கு. அதுக்குள்ள சச்சின் அந்த இடத்துக்கு ஒரு புது ஆட்டோ வாங்கிக்கிட்டு வந்துட்டாரு. அப்பதான் ரவுனக் என்ன சொன்னாருன்னா, அட சூப்பர் அண்ணன், புது ரிக்ஷா. இது எதுக்காக? என்னோட பழைய ரிக்ஷாவை நான் விற்கிறதுக்காக யோசிச்சுட்டு இருக்கேன். நான் இப்போ கிராமத்து ஜனங்களை கிராமங்களில் விடுறதுக்கு பதிலாக கிராமத்து ஜனங்களை நகரத்துக்கு கூட்டிகிட்டு போகலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்க தப்பா நினைக்கலன்னா உங்களோட அந்த பழைய ரிக்ஷாவை எனக்கு விற்பீங்களா?
இதெல்லாம் கேட்கணுமா என்ன? நீங்களே எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் அந்த ரிக்ஷா எனக்கு எப்படி சொந்தமாகும்? நீங்கள் தான் அதை பானிபூரி ரிக்ஷாங்கிற பேரில் ஃபேமஸ் ஆக்கிட்டீங்களே. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலன்னு ரேணுகாவும் ரவுனக்கும் சேர்ந்து அந்த ஆட்டோவை சொந்தமா வாங்கிட்டாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஆட்டோல பானிபூரி வியாபாரம் பண்ணாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தோட ஆட்டோ பானிபூரிய சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இப்ப அவங்க 2 பேரோட வியாபாரமும் வீடும் 2மே ரொம்ப நல்லபடியா நடந்துகிட்டு இருந்தது. நம்மளோட பானிபூரி வியாபாரம் எவ்வளோ நல்லா ஓடும்னா நீங்க பாத்துக்கிட்டே இருப்பீங்கன்னு அன்னைக்கே நான் சொன்னேன். ஆமா சுமன், உன்னுடைய புத்திசாலித்தனத்தினால தான் நாம் இன்னைக்கு இப்படி இருக்கோம். இல்லைன்னா என்ன இருக்குமோ என்னமோ. இந்த விஷயம் எப்ப நடந்ததுன்னா, சோனு அப்புறம் சுமனுங்கிற கணவன் மனைவி ராம்நகருங்கிற ஊர்ல ஒரு வீட்ல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சோனு ஃபேக்டரியில வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அப்புறம் சுமன் காலையிலேயே லஞ்ச் பேக் பண்ணி சோனுக்கு கொடுத்துட்டு இருப்பா. சோனு ஒரு நல்ல உழைப்பாளி. டேய், நீ ஏன்டா இவ்வளோ உழைக்கிற? நீ என்ன இந்த கம்பெனியை உன் கம்பெனின்னு நினைக்கிறியா? அண்ணி உனக்கு சமைச்சு செஞ்சு கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அந்த சாப்பாடை அப்படியே வச்சிருக்க. போய் முதல்ல சாப்பிடு. எனக்கு ரொம்ப பசிக்குது. சொல்லு, இன்னைக்கு என்ன எடுத்துட்டு வந்திருக்க? எனக்கு பசிக்கிறத விட உனக்கு தான் முதல்ல பசிக்குது போல. அட இப்போ தானே இருடா வர. டேய், லஞ்ச் டைம் வந்துட்டா முதல்ல சாப்பிட்டுறணும். எனக்கு ரொம்ப பசிக்குதுடா. எனக்கு அண்ணியோட சமையலை சாப்பிட்டு தான் ஆகணும். சரிடா கொடுக்குற. கை காலை கழுவிட்டு வர. சோனு அப்புறம் ஆகாஷ் கையை கழுவிக்கிட்டு லஞ்ச் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் 2 பேரும் அவங்களோட சாப்பாட்டை ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் 2 பேரும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. சாயந்தரம் வேலை முடிஞ்சதுமே ஆகாஷ் கிட்ட சோனு இப்படி சொன்னான். அடே சோனு, இன்னைக்கு உனக்கு நாள் எப்படி இருந்துச்சு? ஒன்றும் இல்லைடா, எப்பயும் போலதா. அப்படி ஸ்பெஷல் ஒன்றும் இல்லை. அட, என்ன ஸ்பெஷல்னு நான் இப்போ சொல்லட்டா? என்னாச்சு? நீ ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க? அது வந்து லஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் நான் பாஸோட கேபின் பக்கத்தில் போனேனா, அப்போ அங்கே கேட்ட. அட என்னடா கேட்ட நீ? பாஸ் ஏதாவது உனக்கு கெடுதல் பண்ண போறாரா? அதான் டென்ஷனாக இருக்கியா? அட, எனக்கும் பாஸுக்கும் அது எப்போவுமே இருக்கும். ஆனால் நான் இன்னைக்கு என்ன கேட்டேன்னா, கம்பெனி நஷ்டத்தில் போய்கிட்டு இருக்காமா. அதனால் ஃபேக்ட்ரியில் இருக்கிற எல்லாரையுமே வேலை விட்டு தூக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இது நாளைக்கிலிருந்தே நடக்க போகுது பாரு. என்னடா சொல்கிற? அப்படி பண்ணாங்கன்னு நாம் என்ன பண்ணுறது? அப்படியெல்லாம் நடக்கக்கூடாது. இந்த வேலை இல்லைன்னா சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுறது? நமக்கு இந்த வேலை விட்டால் வேற வேலை தெரியாது. இதை விட்டு நாம் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. ஆமாண்டா, நான் அதை நினச்சி தான் கவலைப்படுறேன். ஆனால் என்ன பண்ணுறது? ஆகாஷ் அப்புறம் சோனு இப்படி கவலைப்பட்டுக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க. சோனு ஆகாஷ் கிட்ட கொஞ்ச நேரம் தன்னோட வீட்ல இருக்க சொல்லி கேட்டான். அப்பதான் அந்த இடத்துக்கு ஆகாஷோட மனைவி பூஜாவும் வந்தா. அட பூஜா, நீ இங்கே என்ன பண்ணுற? நீங்க வரலாம், ஆனா நான் மட்டும் வரக்கூடாதா? சுமன் அண்ணி தான் கூப்பிட்டாங்க. அவங்க பானிபூரி செஞ்சுட்டு இருக்கேன், சாப்பிடவான்னு சொன்னாங்க. நல்லதா போச்சு, நீங்களும் இங்க தான் இருக்கீங்க. உங்க 2 பேருக்காகவும் பானிபூரி எடுத்துட்டு வரோம், இருங்க. பூஜாவும் சுமனும் ஆகாஷ் அப்புறம் சோனுக்காக பானிபூரிய எடுத்துட்டு வந்தாங்க. சுமன் சூப்பரா பானிபூரிய செய்வா. சுமன் செய்யற பானிபூரினா ஆகாஷ் அப்புறம் சோனுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால சோனு அடிக்கடி சுமன் கிட்ட பானிபூரி செய்ய சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பான். அண்ணி, நீங்கள் சமைக்கிற சாப்பாடு நல்லா இருக்கும். அதுவும் இந்த பானிபூரி இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பானிபூரியில் ஏதோ மந்திரம் இருக்கு. எவ்வளோ சாப்பிட்டாலும் சாப்பிடுன்னு சொல்லுது. அட ஆமாம், அவன் சொல்கிறது உண்மைதான். நீ செய்கிற பானிபூரி இருக்கே எவ்வளோ பெருசுனா, ஒரு தடவை வாயில் போட்டாலே வயிறு ரொம்பிடும். உன் கையால் செஞ்ச பானிபூரியை சாப்பிட்டா எங்கள் கஷ்டம் எல்லாம் மறந்து போயிடுது. கவலையா? என்ன கவலை? எந்த கவலைய பத்தி பேசிட்டு இருக்கீங்க நீங்க? எல்லாம் நல்லபடியா தானே இருக்கு. அடே சோனு, ஏன் அண்ணியை கஷ்டப்படுத்துற? அமைதியா இரு. இல்ல, எனக்கும் தெரியணும். அப்படி என்ன உங்க 2 பேரோட கவலை? நீங்க 2 பேரும் ஃபேக்டரியில இருந்து வந்ததுல இருந்து பெருசா ஒன்னும் பேசிக்காமலே இருந்தீங்க. இனி ஆகாஷ் அப்புறம் சோனுக்கு இஷ்டம் இல்லாட்டியும் அவங்க அவங்களோட மனைவிகள் கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. அவங்க 2 பேரும் சொன்ன அந்த கவலைகளை எல்லாத்தையும் கேட்டதுமே சுமன் அப்புறம் பூஜாக்கு என்ன செய்யறதுனே தெரியாம அவங்களும் கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. சில நாட்களுக்கு அப்புறம் அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஃபேக்டரி க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ நாம என்ன செய்யறது? உங்களோட வேலையும் போயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாடு பொருளும் கம்மியாயிட்டு இருக்கு. வேலை தேடிக்கிட்டு தான் இருக்க. ஆனால் என்ன பண்ணுறது? வேலை எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. உங்களுக்கு வேலை எதுவும் கிடைக்கலனா நம்மளோட வீடு எப்படி ஓடும்? சுமன், ரொம்ப பசிக்குது. சாப்பிட ஏதாவது கூட. சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்ல. 4 பானிபூரி மட்டும்தான் இருக்கு. அப்புறம் கொஞ்சோண்டு பானி இருக்கு. சரி, அதையே போயிட்டு எடுத்துட்டு வா.
2 நான் சாப்பிட்றேன், 2 நீ சாப்பிடு. நாளைக்கு பற்றி நாளைக்கு யோசிக்கலாம். சோனு அப்புறம் சுமன் 2 பேருமே சேர்ந்து பானிபூரிய சாப்பிட்டுக்கிட்டே அடுத்த நாள் பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப சுமன் திடீர்னு ஏந்திரிச்சா. என்னாச்சு? நீ பானிபூரி சாப்பிடும்போது ஏன் நின்ன? உங்களுக்கு சரியா படுமா தெரியல, ஆனா எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. என்ன விஷயம்? உங்க எல்லாருக்குமே நான் செய்யற பானிபூரினா ரொம்பவே பிடிக்கும் தானே? நான் என்ன சொல்ல வரேனா, நானே பானிபூரிய செஞ்சு மார்க்கெட்ல விக்கலாம்ல. நீ சொல்ற ஐடியா நல்லதா இருக்கு. நீ செய்யற பானிபூரி நல்லா இருக்கும், அதனால கண்டிப்பா விற்கும். ஆனா அதுக்கு பணத்துக்கு என்ன பண்றது? நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க தான் எனக்காக தங்கத்தோடுகளை வாங்கினீங்கல்ல, அது இன்னைக்கு நம்மளுக்கு உதவும். இல்ல இல்ல, உன்னுடைய நகையெல்லாம் விற்க முடியாது. நகைகள் இப்படிப்பட்ட நேரங்கள்ல தான் உதவும். நமக்கு சாப்பிடறதுக்கே சாப்பாடு இல்லாத போது இந்த தங்க நகையை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? சுமன் அப்புறம் சோனு தோடுகளை வித்து பானிபூரிக்கு தேவையான பொருட்களை வாங்கினாங்க. அப்புறம் சுமன் தன்னோட கையாலேயே பானிபூரிக்கு தேவையானதெல்லாம் தயார் செஞ்சா. அப்புறம் சோனுவும் சுமனும் மார்க்கெட்டுக்கு அவங்களோட பானிபூரிய விற்கிறதுக்காக போனாங்க. பானிபூரி பானிபூரி இனிப்பு புளிப்பு கார பானிபூரி, பானிபூரி பானிபூரி இனிப்பு புளிப்பு கார பானிபூரி. வந்து சாப்பிட்டு பாருங்கண்ணா, ஒரு வாட்டி சாப்பிட்டா மறுபடியும் வருவீங்க. வாங்கண்ணா வாங்க. மார்க்கெட்ல பானிபூரி வியாபாரத்தை செய்யறவங்க நிறைய பேர் இருக்கிறதுனால யாருமே அவங்க கிட்ட பானிபூரிய சாப்பிட வரல. இந்த ஒரு காரணத்தால 3 நாட்களா அவங்களோட பானிபூரி வித்தே போகல. அட, இந்த மார்க்கெட்ல நிறைய பானிபூரி கடை இருக்கு, அதனால நம்ம பானிபூரி விற்க மாட்டேங்குது. இனிமேலையும் இப்படி நடந்துச்சுன்னா இந்த வியாபாரம் நம்ம கையை விட்டு போயிடுமா? நான் எவ்ளோ பாசமா பானிபூரிய செஞ்சேன், ஆனா யாருமே சாப்பிடவே வரமாட்டேங்கிறாங்க. இது எனக்கு சரியாவே படல. இப்போ வீட்டு செலவுகள் எல்லாம் எப்படி பாத்துக்கிறதுங்க? சோனு அப்புறம் சுமன் ரொம்பவே சோகமா அங்க உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் அவங்களோட பார்வை அவங்க எதிரில இருக்கிற ஒரு கடையோட போர்டு மேல பட்டது. என்னங்க, கொஞ்சம் இந்த போர்டுல என்ன எழுதிருக்குன்னு பாருங்களேன். என்ன எழுதிருக்கு? கடைக்காரரோட ஸ்கீம் எழுதிருக்கு. நாமளும் ஏன் ஒரு ஸ்கீம் போட்டு ஒரு போர்டு வைக்க கூடாது? அதால நம்மளோட பானிபூரி வியாபாரமும் நல்லா ஓடலாம்ல. கஸ்டமர்ஸ்க்கு நம்மளோட பானிபூரியோட ருசியே தெரியாத வர அவங்க எப்படி நம்ம கிட்ட வருவாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு ஒன்றும் புரியல. சுமன் சோனு கிட்ட தன்னோட மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் சொன்னான். அப்புறம் சோனு ஒரு இடத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் பொருட்கள் எடுத்துட்டு வந்து சுமனுக்கு கொடுத்தான். அந்த பொருட்களை வச்சு சுமன் ஒரு பெரிய பாகுபலி பானிபூரிய செஞ்சா. அட, உண்மையிலேயே பாகுபலி மாதிரி தான் நீ பானிபூரி செஞ்சிருக்க. இந்த பானிபூரியை பார்த்தா கண்டிப்பா ஜனங்க எங்க கடைக்கு ஓடி வந்துருவாங்க. நான் இந்த பாகுபலி பானிபூரிக்கு ஒரு சேலஞ்சும் வச்சிருக்கேன். அதாவது யார் இந்த பாகுபலி பானிபூரிய சாப்பிடுவாங்களோ அவங்களுக்கு பரிசா 100 ரூபாய் கிடைக்கும். சோனு சத்தமா கத்தி கத்தி மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கீம் பத்தி சொன்னான். இத கேட்டு அவங்களோட பாகுபலி பானிபூரி கான்டெஸ்ட் பார்க்கறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே கூடிடுச்சு. கேளுங்கப்பா கேளுங்க, யார் இந்த பாகுபலி பானிபூரியை சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு 100 ரூபாய் பரிசா கொடுப்பேன். இந்த பந்தயத்தில் யாராவது கலந்துக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அவங்க இந்த பக்கம் வாங்க. யார் இந்த பாகுபலி பானிபூரியை சாப்பிட்றீங்களோ அவங்க நிஜமாவே பாகுபலியா மாறிடுவீங்க. சோனு இப்படி சொன்னதுமே இன்னும் பெரிய கூட்டம் கூடிடுச்சு. அப்புறம் 2 கண்டெஸ்டன்ட்ஸ் அந்த பானிபூரிய சாப்பிட்றதுக்காக போட்டியில கலந்துக்கிட்டாங்க. ஆனா அவங்க தோத்து போயிட்டாங்க. அந்த கான்டெஸ்டன்ஸை பார்த்து அவங்களோட பாகுபலி பானிபூரிய சாப்பிட்றதுக்காக இன்னும் நிறைய பேர் முன் வந்தாங்க. அட அண்ணன், நீங்க விற்கிற இந்த பாகுபலி பானிபூரி ரொம்பவே சுவையா இருக்கு. நான் இந்த பந்தயத்தில் ஜெயிக்க ஒன்றும் இல்லை, ஆனா இந்த பானிபூரியோட சுவை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அட, இவ்வளோ நாள் அந்த சாதாரணமான பானிபூரி சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு. ஆனால் உங்கள் கடைக்கு வந்து இந்த பாகுபலி பானிபூரியை பார்த்தாலே போதும், வாயில் எச்சில் ஊறுதுப்பா. அட அண்ணன், முதல்ல சாப்பிட்டு பாருங்க. இந்த மார்க்கெட்லேயே சுவையான பானிபூரி இதுதான். ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் மறுபடியும் வந்து சாப்பிடுவீங்க. அட என்னண்ணே, உண்மையிலேயே இந்த பாகுபலி பானிபூரி நல்லா இருக்குமா? அட, என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா முதல்ல நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்க. ஒருவேளை ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு 100 ரூபாய் வேற கிடைக்கும் இல்ல? அந்த கூட்டத்துல எல்லாருமே பாகுபலி பானிபூரிய பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் மார்க்கெட்ல இருக்கிற எல்லா கஸ்டமர்ஸும் சுமனோட அந்த பாகுபலி பானிபூரிய சாப்பிட்றதுக்கு வந்தாங்க. இப்போ அவங்களோட கடை பேரு பாகுபலி பானிபூரி கடைன்னு பிரபலமாயிடுச்சு. அதே மார்க்கெட்ல நத்து பெஹல்வான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பலசாலி இருந்தான். அவன் எல்லாரோட பானிபூரியும் ஃப்ரீயா சாப்பிட்டுட்டு இருப்பான்.
அவன் சுமனோட கடையிலயும் பானிபூரிய சாப்பிட்றதுக்கு வந்தான். அட இங்க பாரு, புதுசா கடை வச்சிருக்க இல்லையா? முதல்ல 5 பிளேட்டு பானிபூரி செஞ்சு கொடுப்பா. நான் வந்து பானிபூரியை பண்ணி கொடுக்குறேன். ஆனா எங்க பாகுபலி பானிபூரியை சாப்பிட்டு அப்புறமா சொல்லுங்க. ஒருவேளை நீங்க அந்த பாகுபலி பானிபூரியை சாப்பிட்டீங்கன்னா வருஷம் பூரா ஃப்ரீயாவே பானிபூரியை கொடுக்குறோம். அட இவ்வளோ சின்ன விஷயம் தானே. சரி சரி, ஒரு வேலை பண்ணு. இந்த பந்தயத்துல என்ன ஒன்று புதுசா சேர்த்துக்கோ. ஒன்னு இல்ல, நான் 5 பாகுபலி பானிபூரிய சாப்பிடுறேன். எடுத்துட்டு வா 5 பானிபூரி. ஒருவேளை உங்களால் அந்த பானிபூரியை சாப்பிட முடியலனா நீங்க ஃப்ரீயா வாங்கி பானிபூரியை சாப்பிடுறது விட்டுறணும். இதுக்கு நான் ஒத்துக்கிறேன். நத்து பெஹல்வானுக்கு முன்னாடி ஒரு பெரிய பிளேட்ல 5 பாகுபலி பானிபூரிய வச்சாங்க. அந்த நத்து பெஹல்வான் பாகுபலி பானிபூரிய சாப்பிட முயற்சி செஞ்சுட்டு இருந்தான். ஆனா பாவம் அவன் அதுல தோல்வி அடைஞ்சிட்டான். அப்புறம் அவன் தான் கொடுத்த வாக்குப்படி அப்பத்துல இருந்து ஃப்ரீயா பானிபூரிய சாப்பிடறத நிறுத்திட்டான். அப்புறம் மார்க்கெட்ல இருக்கிறவங்க எல்லாருமே சோனுக்கு நன்றிய சொன்னாங்க. அப்புறம் அவனோட முயற்சியை பாராட்டினாங்க.